அனைத்து பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் அப்புறம் ப்ரொடியூசர் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃபஸ்ட்டு நான் இந்த இடத்துல ஒரு பர்மிஷன் வாங்கணும். அது வந்து ப்ரொடியூசர்கிட்ட. ஏன்னா இது இந்த படத்தோட ஃபங்க்ஷன். நான் ஒரு சில விஷயங்களை நான் இந்த இடத்துல தெளிவு பண்ணணும். அது நேராக வச்சுக்கிறேன். ஒரு சில விஷயங்களை தெளிவுபடுத்தணும். அதுக்கு ஃபஸ்ட்டு என்னுடைய சொந்த விஷயம். அது நான் ஒரு பர்மிஷன் வாங்கிக்கிறேன். ஒரு 5 மினிட்ஸ் நான் பேசணும் சார். ப்ரொடியூசர் சார், ஓகே. அப்புறம் இயக்குனர்கிட்டையும் பெர்மிஷன் வாங்கிக்கிறேன். என்னென்னா, ஒரு பெரிய ஒரு விஷயம் நம்ம சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே நடந்துகிட்ருக்கு. அது வந்து இந்த படத்தை தாண்டின விஷயம். ஆனால் சினிமா சம்மந்தப்பட்ட விஷயந்தான். இதை தவிர வேறு எதையும் நம்ம பேச போகிறது இல்லை. நான் இந்த இடத்துல என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட தேதி சொல்லி அந்த தேதி வரைக்கும் எல்லா ஷூட்டிங்கும் முடிக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு குறிப்பிட்ட தேதி சொல்லியிருக்காங்க. அந்த தேதிக்கு அப்புறம் எந்த படமும் பூஜை போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நடக்கிற விஷயம் கிடையாது. அவங்க அது காரணம் சொல்கிற காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, நடிகர்கள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்களுடைய கட்டுக்கடங்காத சம்பளம் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 ரூபாய்க்கும் இட்லி விற்கிது, 50 ரூபாய்க்கும் இட்லி விற்கிது. எந்த கடையில் இட்லி வாங்கி சாப்பிடணுங்கிறது நான் தான் முடிவு பண்ணணும். சும்மாவும் இட்லி கிடைக்கும், சரியா? நீங்களே முடிவு பண்ணி தான் அதெல்லாம் பண்ணுறீங்க. பண்ணிட்டு எல்லார் மேலேயும் பழி போடுறீங்க. இது ஒரு பெரிய தவறான செயல். அதுக்கப்புறம் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். நான் வந்து நடிகர். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஒரு கேட்டகரி, ஒவ்வொரு கேட்டகரி இருக்குது. ஒரு கேட்டகரி வந்து இவ்வளோதான் சம்பளம் வாங்கணும் அப்படின்னு ஒரு ஃபிக்ஸ் இருக்குது. மித்த கேட்டகரிக்கு வந்து சம்பளம் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஒரு மெஷின் அப்படின்னா அந்த மெஷின் வந்து கிரைண்டர்னா எல்லா கிரைண்டரும் மாவாட்டும். என் வீட்டில் என்ன பிராண்டு கிரைண்டர் வாங்கி வச்சிருக்கேங்கிறது என்னோட இஷ்டம் இல்லையா? 1000 ரூபாய்க்கும் வாங்கி வைக்கலாம், 50,000க்கு வாங்கி வைக்கலாம். அது அவங்கவுங்க இஷ்டம். அதே மாதிரி எதில் ஆட்டினாலும் மாவு தான். அப்படிங்கும்போது எல்லா கிரைண்டரும் ஒன்று தான், சரிங்களா? அப்போ ஒரு கேட்டகரி பீப்புள் அந்த ஒர்க்கை வந்து நீங்க சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஒரு கேட்டகரி பீப்புளுக்கு சம்பளம் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அவங்க கேட்கறத தர்றதும் தராததும் உங்க இஷ்டம். யாரும் உங்ககிட்ட இத்தனை கோடி ரூபா கொடுத்தீங்கன்னா தான் நான் நடிப்பேன்னு யாரும் வந்து இங்க கொடி பிடிக்கல. அது உங்க இஷ்டம். உங்களுக்கு தேவைன்னு வரும்போது இன்னாரை வச்சு படம் பண்ணா 100 கோடிக்கு வியாபாரம் ஆகும், 1000 கோடிக்கு வியாபாரம் ஆகும்போது நீங்க அவங்கள வச்சு ஃபிக்ஸ் பண்றீங்க. 100 கோடி கேட்டா நான் 150 கோடிக்கு கொடுக்குறேன், இதுல கையெழுத்து போடு. எம்டி செக் கொடுத்து எத்தனை ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க தெரியுங்களா? நீங்க உங்க இஷ்டத்துக்கு சம்பளம் எழுதிக்கோங்கன்னு சொல்லி இருக்காங்க, எனக்கே தெரியும். அது மாதிரி எனக்கும் நிறைய பர்சனல் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல தங்கமான ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க, இந்த மாதிரியான ஆள்களும் இருக்காங்க, சரிங்களா? ஒரு நடிகர் வந்து ஸ்பாட்டுக்கு வரல அப்படிங்கிறது மட்டும் ப்ராப்ளம்னு சொல்றது இல்லை. நேர்மையான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் என் பேர்ல வந்து ஒரு 6 மாசத்துக்குள்ள ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இவர் வந்து சரியா ஷூட்டிங் வரமாட்டாரு, சொன்ன டைமுக்கு வரமாட்டாரு, காசு வாங்கிட்டு வரமாட்டாரு அப்படின்னு. நீங்க கொடுத்த காசு வந்து பழைய பாக்கி, சரியா? அதுக்கப்புறம் இன்னொரு கம்பெனி சொல்லியிருக்கு. என்ன சொல்லுதுன்னா, அவரும் காசு வாங்கிட்டு வரமாட்டேங்கிறாருன்னு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பார்ட் பேமெண்ட் போடுறாங்க. ஒரு சம்பளம் பேசுறோம், அந்த சம்பளம் பேசி ஷூட்டிங் நடக்குது, போய் நடிக்கிறோம், நடிச்சதுக்கு அப்புறம் சம்பளம் தரல. இந்த இடத்துல நான் வந்து நல்லவன் நான் சொல்ல விரும்பல, இருந்தாலும் இது சொல்றக்கூடிய சூழ்நிலை வரனால சொல்றேன். 1 லட்ச ரூபா வாங்கி ஒருத்தருக்கு ஹார்ட் ஆபரேஷனுக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். ஹார்ட் ஆபரேஷன் முக்கியமா இல்லையா? நீ படம் எடுக்கிறத விட ரொம்ப முக்கியம் அது. ஒரு உயிர் நான் கமிட் பண்ணிருக்கேன். எனக்கு வர வேண்டிய காசை வாங்கி நான் உங்களுக்கு தர்றேன், நீங்க போய் அட்மிட் ஆகுங்கன்னு சொல்லிட்டேன். அவங்க அட்மிட் ஆயிட்டாங்க. இவங்க பணம் தரல. 3 நாளா தொடர்ந்து எங்கெங்கெல்லாம் இவங்க ஷூட்டிங் எடுக்கலாம் பின்னாடியே நாய் மாதிரி நான் போறேன். போய் பணத்தை வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு முன்னாடியே போட்டுட்டு ஒரு பக்கம் கைமாத்து வாங்கி அவங்களுக்கு கொடுத்து விட்டுட்டு இவங்க கிட்ட வாங்கி இந்த கைமாத்து வாங்கி கொடுக்குறேன். சினிமாக்காரன் நம்பி அவனாவது 1000 ரூபாய் பணம் கொடுக்குறான கடன். நெகட்டிவ் ப்ரொஃபைலுங்க. எங்க போய் கடன் வாங்குறது? வாங்கிட்டு போய் கையில காலில் வந்து கொண்டு போய் கொடுத்துட்டு அந்த ஆளுக்கு ஹார்ட் ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மனுஷன் வாழ்றான் உயிரோட. இவங்க கிட்ட காசு வாங்குறதுக்கு நான் நாய் மாதிரி தெரியுறேன். அன்னைக்கே நான் சொல்றேன், எப்ப இங்க கேமரா இருக்கு, ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் வாங்குறேன். செத்து போன மாதிரி நடிச்சிருக்க, காஸ்டியூம் வச்சிருக்கல வண்டியில, செத்து போன மாதிரி நடிச்சா எடுத்துக்கோ, நான் வரமாட்டேன் ஷூட்டிங்னு சொல்லிட்டு தான் வரேன். அடுத்த டேட் கேட்கட்ட தரமாட்டேன்னு சொல்றேன். அதுக்கப்புறம் 6 மாசம் கழிச்சு டேட் கேட்கறாங்க. சரி, நம்ம இந்த தொழில தான் இருக்கிறோம், தொழிலை நேசிக்கணும்.
நான் என் தொழிலை நேசிக்கிறேன், நன்றி விசுவாசமா இருக்கிறேன், நான் வந்து நடிச்சு தரேன், பரவாயில்ல. ஆனா தேதி கன்ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு அந்த பேமெண்ட் என்னவோ அந்த பேமெண்ட்டை கொடுத்துருங்க, நான் வந்து நடிச்சு தரேன், தேதிக்கெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி தரேன்னு சொல்றேன். தரவே இல்லைங்க. நைட்டு 12:20க்கு பார்த்து பேமெண்ட் போடுறாங்க, காலையில் 7 மணிக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டுன்றாங்க. எப்படிங்க வர முடியும்? ஒரு நடிகர் உங்க வீட்டுல வேலைக்காரனா, உங்க வீட்டுல வாட்ச்மேனா, அங்கேயே தான் உட்காந்துருப்போம், சரி இழுத்துட்டு போயிடலாம்னு சொல்றதுக்கு 1000 வேலை இருக்கும்ல. வரலன்னு சொல்லிட்டு நீங்க ரெட் கார்டு கொடுக்குறீங்க எனக்கு. நீங்க யாருங்க எனக்கு ரெட் கார்டு கொடுக்குறக்கு? கன்சியூமர் கோர்ட் போனா கம்பி நீங்க ஒரு நடிகர், ஒரு தனி மனுஷன் நடிக்க கூடாதுன்னு யாருங்க சொல்றது? சரி வாங்க பேசலன்னா யாருமே வர மாட்டேங்க. எல்லாருமே பேசுனது, சம்பளம் பேசுனது, டேட்டு கேட்டது, பேமெண்ட் போட்டது எல்லாத்துக்குமே எங்க ஆதாரம் இருக்கு. எல்லா ரெக்கார்டும் நான் வச்சிருக்கேன். வாய்ஸ் ரெக்கார்ட்ல இருந்து, நீங்க பேசுனதுல இருந்து, வாட்ஸ்அப்ல அனுப்புனதுல இருந்து, பேமெண்ட் போட்டதுல இருந்து எல்லாத்தோட ஸ்கிரீன் ரெக்கார்டு இருக்கு, வாய்ஸ் ரெக்கார்டு இருக்கு, எல்லாமே இருக்கு. பேச வாங்கன்னா வரமாட்டேங்கிறீங்க. நீங்க பாட்டு அறிக்கை விட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. சல்லடையே கிழிச்சிருவேன் நான். இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. எல்லாருமே மனிதர்கள் தாங்க. கீழே உங்களுக்கு நீங்க காசு கொடுக்குறீங்க, நாங்க வாங்கி உங்க காசுல தான் நாங்க வாழ்றோம், ரைட், ஒத்துக்கிறேன். அதுலதான் நாங்க கஞ்சியே குடிக்கிறோம், இல்லைன்னு சொல்லல. அதுக்குன்னு உங்களுக்கு அடிமை கிடையாது இல்ல. நியாயம் ஒண்ணு இருக்குல்ல, நியாயத்தை பேசுங்க, செய்யுங்க. யாரு வேண்டாங்கிறா? தங்கமான ப்ரொடியூசர்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்களாலதான் இன்னைக்கு சினிமா வாழ்ந்துட்டு இருக்கு. அதனால எல்லாரையும் நேசிங்க. ஸ்ட்ரைக்கு இது ஸ்ட்ரைக்கு அறிக்கை விடுறீங்க பண்ணக்கூடாதுன்னு, படம் பண்ணாம தொழில், அதாவது ஸ்ட்ரைக்குன்னா என்னங்க? வேலை செய்யாம வேலை நிறுத்தம் பண்றதுதான் ஸ்ட்ரைக்கு. அப்புறம் வேலை நிறுத்தம் தான் அறிவிச்சிருக்கீங்க, அப்புறம் ஸ்ட்ரைக்கே இல்லைன்னு நேற்று போட்டிருக்கீங்க. என்ன இது? என்ன அர்த்தம்? நாங்க சொல்லிக்கிற பேர் ஸ்ட்ரைக் இல்லைன்னா என்ன அர்த்தம்? இத்தனாம் தேதி வந்து படப்பிடிப்பே நடக்காது அப்படிங்கிறீங்க. 1200 சம்பளம் வாங்கிட்டு போற என்ன பண்ணுவோம்? ரோட்ல நின்று பிச்சை எடுப்பானா? சோறு போட்டா வேண்டாம் சோறு போடுறேன்னு கேக்குறீங்க. எல்லாரும் பிச்சை எடுக்க வைக்கிறீங்க, எல்லாரும் சோம்பேறி ஆக்குறீங்கன்னு சொல்றீங்க. இந்த அருணாச்சல ரோட்ல சாப்பாடு போட்டேன், என்னை போட்டு அடின்னு அடிச்சு என்னை சட்டையெல்லாம் கிழிச்சு அந்த இடத்துல டாய்லெட் கட்டுறதுக்கு ஜியோ பாஸ் பண்ணி நீங்க டாய்லெட் கட்டிட்டீங்க. சினிமாக்காரங்க இருக்காங்க, அதுல அரசியல்வாதி மட்டும் கிடையாது. அதுல யார் யார் சினிமாக்காரங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கு தெரியாத விஷயம் எல்லாம் கிடையாது, எல்லாமே தெரியும். நான் வாயை மூடிட்டு தான் இருக்கேன் இத்தனை நாள். இன்னைக்கு வரைக்கும் நான் பேசினதே கிடையாது. இன்னைக்கு நான் பேசுறேன். பிரசாத் ஸ்டுடியோ வாசல்ல சாப்பாடு போடக்கூடாதுன்னு சொல்லி என்னை அடிச்சு சட்டை கிழிச்சு இன்னைக்கு வரைக்கும் பிகன் ரூட்ஸ் கேட்டுட்டு இருக்கேன். பைக்ஸ் கொடுங்க, எதனால நீங்க சாப்பாடு போடுறதுல அந்த இடத்துல பார்சலா கொடுத்துட்டீங்க, எதனால அவங்க சாப்பாடு கொடுக்கறது இல்லை, உட்கார வச்சு ஏன் கொடுக்கறது இல்லைன்னு. பொறுங்க, நாள் வரும் நான் சொல்றேன் அப்படின்னு. இன்னைக்கு நான் சொல்றேன். ஏன் சோறு போடுறது தப்பா? நான் கேட்கறேன். ஆமா பப்ளிசிட்டிக்காக பண்றேன் அப்படின்னு. ஆமா பப்ளிசிட்டிக்காக பண்றேன். பப்ளிசிட்டிக்காக நீ போஸ்ட் ஓட்டி இருக்க, அந்த போஸ்ட்னால யாருக்கு என்ன உபயோகம்? கழுதை தான் சென்னையில கழுதையும் கிடையாது. நான் பப்ளிசிட்டிக்காக சாப்பாடு போடுறேன், 4 பேருக்கு வயிறு நிறையுது, நான் பப்ளிசிட்டி தான் பண்ணுவேன். அதுல என்ன பிரச்சனை உனக்கு? உன் வீட்டுல இருந்து அரிசி எடுத்துட்டு வந்து நான் போட்டேன்னா இல்ல, நான் 100 கோடி ரூபாய் நன்கொடை வாங்கிட்டு சாப்பாடு போட்டேன், 10 கோடிக்கு போட்டு மிச்சம் 90 கோடி நான் வீட்டுக்கு கொண்டு போயிட்டேன். இன்னைக்கு வரைக்கும் வாடகை வீட்டுல தான் இருக்கேன். நான் இன்னைக்கு வரைக்கும் வாடகை வீட்டுல தான் இருக்கேன். சொத்தை வித்துட்டு வந்து இங்க உட்காந்துருக்கேன். நான் எந்த கோடி கணக்கா ஒன்னும் சம்பாதிச்சு ஒன்னும் கோடிகள்லாம் கட்டி வைக்கல. இன்னைக்கு வரைக்கும் நான் வட்டி கட்டிட்டு இருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் 4.5 கோடி ரூபாய் நான் வட்டி கட்டிருக்கேன். இதுக்கு மேல என்ன டேட்டஸ் வேணாலும் நான் தரேன். 4.5 கோடி ரூபாய்க்கு நான் வட்டி கட்டிருக்கேன். நான் கடன் வாங்கியிருக்கேன். கடன் வாங்கி தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். உங்ககிட்ட ப்ரொடியூசர் கிட்ட நான் பணம் வாங்கிட்டு போய் ஒன்னும் மாட மாளிகை எல்லாம் கட்டி வைக்கல. சரியா? 1000 விஷயம் இருக்கு உள்ளுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. நான் பூராலாம் சொல்ல முடியாது இந்த இடத்துல, அது ரொம்ப அசிங்கமாயிரும். சரி, ஓகே, படத்துக்கு வந்துருவோம். இந்த படம் ஒரு டிஃபரெண்டான ஜேனர். இது வரைக்கும் நான் பண்ணதுல ரொம்ப வித்தியாசமான கேரக்டர், ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம். என் மனசுக்கு ஆறுதல் வர்ற அளவுக்கு, அதாவது என் மனப்பூர்வமா என்னால எவ்வளவு தூரம் நான் இதுல கோஆபரேட் பண்ணி கொடுக்க முடியுமோ நான் பண்ணி நான் நடிச்சிருக்கேன். என்னுடைய ஸ்டப்ஸ் இதுல இறக்கியிருக்கேன். அது பின்னாடி வரவங்க எல்லாரும் சொல்லுவாங்க, நான் சொல்லியெல்லாம் சொல்ல, இது வரைக்கும் அவங்க கிட்ட யாருக்கிட்டையுமே நான் கான்டாக்ட்ல இல்ல. நீங்க படத்தை பாருங்க, தியேட்டர்ல போய் பாருங்க. பத்திரிகையாளர் நண்பர்கள் வந்து தயவு செஞ்சு இந்த படத்தை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேருங்க. உங்களை எல்லாரும் நான் கையேந்தி கேட்டுக்கிறேன். இந்த வாய்ப்புக்கு நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசருக்கு, டைரக்டருக்கு, முக்கியமா கேமராமேன் தான் என்ன கூப்பிட்டாரு, பேசினாரு. மேனேஜர் ரவி அண்ணா இருக்காரு, அவரு பேசினாரு. இவங்க எல்லாருக்கும் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தாங்க. எல்லாருக்கும் நன்றி. உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நம்மளும் நிறைய படம் பண்ணிட்டோம். சரி, நல்ல நல்ல கேரக்டர் பண்ணணுன்ற ஆசை எல்லாரும் போல எனக்கும் வரும் அப்பப்போ.
சின்ன சின்னதாக பண்ணிட்டே இருப்பேன். திடீர்னு மலையாளத்தில் கூப்பிட்டு மோகன்லால் சார் படத்தில் முக்கிய வில்லனாக ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தாங்க. அங்கேருந்து முடிச்சுட்டு சரி நம்ம மலையாளத்திலே பண்ணிட்டோமே, தமிழ்லேயும் வந்து மெயின் வில்லனாக முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு 6 மாதம் எந்த படமும் நடிக்காமல் மாயி படத்தோட இயக்குனர் சூரியபிரகாஷ் சாரோட டைரக்ஷனில் வருஷ நாடுன்னு ஒரு படம் மெயின் வில்லனாக வாய்ப்பு கிடைச்சிது. நம்ம எது தேடுறோமோ அது முயற்சி பண்ணால் கிடைக்குதுன்றது அப்போ தான் நான் உணர்ந்தேன். அந்த படம் முடித்து ஒரு 2 வருஷம் ஆச்சு, ரிலீஸே ஆகலை. சரி அது ரிலீஸ் ஆன பிறகு நம்ம வந்து நல்ல நல்ல கேட்டு கிடைக்கும்ன்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அதை விட்டுட்டு அப்புறம் தான் காஞ்சனாவில் நடித்தேன். மறுபடியும் ஒரு டேக் ஆஃப் ஆச்சு, அப்படியே ஓடிட்டே இருந்தது. பல ஆண்டுகளுக்கு அப்புறம் கிடைக்கிறதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கும்போது விக்ரம் அப்படின்னு ஒரு படம் வந்தது. அதில் விஜய் சேதுபதி சாருடைய பிரதராக பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெலுங்கு, மலையாளம், கன்னடம் அப்படின்னு முக்கிய வில்லனா, முக்கிய கதாபாத்திரங்களில் பல மொழிகளில் ஏன் ஒரு ஆங்கில படம் கூட எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது. இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது சினிமா தமிழ்லேயும் நம்ம மறுபடியும் ஒரு முக்கிய வில்லனாவோ இல்லாட்டி முக்கிய கதாபாத்திரத்திலையோ நடிக்க முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு முயற்சியில் இறங்கும்போது ஆனால் மறுபடியும் பழையபடியே தமிழில் மட்டும் நமக்கு வந்து என்ன தெரியல, முதல்ல எதுன்னு நடிக்கிறோமோ அந்த கேட்டெல்லாம் கடிச்சதுக்கும் கூப்பிடாங்கன்றது தலையெழுத்து நடிக்கிற நடிகர்களுக்கு போலீஸ், ரவுடி, வில்லனுடைய ஆள் இப்படியே தான் மறுபடியும் கூப்பிட ஆரம்பித்தாங்க. கிட்டத்தட்ட விக்ரம் ரிலீஸ் ஆகி 2 வருஷம் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த 2 வருஷத்தில் வந்து கிட்டத்தட்ட 10 படம் விட்டுருக்கேன். அதில் 7 படம் தமிழ் படத்தை விட்டுருக்கேன். ஏன்னா மறுபடியும் நம்ம பழையபடி சின்ன சின்ன பணம் வேணாம், சும்மா போய் நிற்க வேணாம் அப்படிங்கிறதுக்காக 7 படம் விட்டுட்டு இருக்கும்போது நம்ம படத்தோடைய கேமராமேன் வெற்றி சார் வந்து கூப்பிட்டாரு. அப்புறம் சொன்னார், இது மாதிரி நல்ல கேரக்டர் சார், ஒரு பாய் கேரக்டர், முஸ்லீம் கேரக்டர் அப்படின்னு சொன்னார். சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த படத்தில் வந்து நான் நடித்தேன். முதல்ல வெற்றி சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு அருமையான கேரக்டர். நான் இந்த தாடியை வச்சு சலாரில் நடிக்க ஆரம்பித்த பிறகு அது சலாரோடைய பார்ட் 2 இருக்கிறதுனால இதை அப்படியே மெயின்டைன் பண்ணியிருந்தேன். பட் இந்த தாடியை வச்ச பிறகு தான் நல்ல நல்ல கேரக்டர்ஸ் வந்து கிடைச்சிட்டு இருக்கு. அந்த வகையில் இந்த படத்தில் ஒரு அருமையான கேரக்டர் கொடுத்த சிவம் சாருக்கும் இந்த படத்தோட ப்ரொடியூசருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நேரத்தில் முக்கியமாக நான் தேனிசை தென்றல் தேவா சாருடைய நிறைய பாடல்களை ரசித்து கேட்டிருக்கேன். அவருடைய இசையில் முறையாக ஒரு அருமையான பாடலில் நானும் அந்த பாடல் முழுக்க வரங்கிறத ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன், பெருமைப்படுறேன். ரொம்ப ரொம்ப நன்றி சார். உங்களுடைய பாடலில் நான் நடித்தது ரொம்ப ரொம்ப நன்றி. அதுவும் ஸ்நேகன் சாருடைய வரிகளில் ஒரு அற்புதமான வரிகள். ரொம்ப ரொம்ப நன்றி சார் 2 பேருக்குமே. அது இந்த வாய்ப்பை கொடுத்த இந்த டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் கேமராமேனுக்கும் இந்த மொத்த குழுவினருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் மாபெரும் வெற்றி அடையணும். இந்த மாதிரி படங்கள் ஓடினா தான் நிறைய புது ப்ரொடியூசர்ஸ் வருவாங்க. எங்களை மாதிரி நிறைய நடிகர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும், டெக்னீஷியன்ஸ்க்கெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்கும். வணக்கம், ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். ஸோ P2 படம் வந்து ஒரு சின்ன பட்ஜெட் படம்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஆனால் வெற்றி சார் மூலியமாக தான் அந்த வாய்ப்பு கிடச்சிது. சரி சின்ன பட்ஜெட் படம் அப்படின்னு நினச்சி போனால் ப்ரொடியூசர் வந்து என்ன கேட்டாலும் கொடுப்பாரு. அப்படி ஒரு அற்புதமான ப்ரொடியூசர். அதுலேயும் வந்துட்டு வெற்றி சார் வைக்கிற ஃப்ரேம் எல்லாமே வந்து பயங்கர பிரம்மாண்டமாகவும் ஒரு கிராண்டியரையும் காமிக்கும். அதனாலேயே அது வந்து ஒரு பெரிய படமாகிடுச்சு. அண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாங். தேவையோட மியூசிக்கில் ஒர்க் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய வரம். ஸோ அந்த வரம் இந்த படத்தில் எனக்கு கிடச்சிது. ஸோ ரொம்ப சந்தோஷம். பட் எங்கள் ஹீரோவை பற்றி சொல்லி ஆகணும். இஸ் அ ஹேண்ட்ஸம் அண்ட் வெரி சின்சியர் டெடிகேஷன் ஹீரோ. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு ஒர்க் பண்ணுறதுக்கு. அண்ட் டுகெதர் டைரக்டர் சிவன் சார் ரொம்ப நல்ல ஒரு ஸ்கிரிப்டை டச் பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக இது பெரிய லெவலில் வெற்றி பெறும். ஆக்சுவலி சார் அவர் என்ன பிரச்சனை எதுவுமே எனக்கு தெரியாது. அவரோட மன வருத்தத்தை இங்கே ஷேர் பண்ணிக்கிட்டாரு. பட் எனக்கு சார் கூட இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் ஒரு சின்ன படம் டைரக்ஷன் பண்ணேன். ஸோ அதில் வந்து சார் வந்துட்டு ஒரு மெயின் ரோல் பண்ணார். அவரை மாதிரி ஒரு கோஆப்ரேட்டிவ் ஆர்டிஸ்ட்டை பார்க்கவே முடியாது. சின்ன பட்ஜெட்டுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரம்னா அது ராஜ்சிங் சார் தான். ஏன்னா அதை நான் டைரக்டராகவும் ஒரு டெக்னீஷியனாகவும் நான் அதை வந்து உணர்ந்தேன். அந்த அந்த அன்னைக்கு வந்து சூழ்நிலையில் என்னால் ஒரு கேரவான் கொடுக்க முடியல. ஒரு ஃபுல் நைட் அவர் வந்து அவரோட கார்லேயே ஏசி போட்டு உட்காந்துட்டு கூப்பிடும்போது வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு போனார். ஸோ இஸ் சச் எ டெடிகேஷன் அண்ட் வெரி சின்சியர் ஆர்டிஸ்ட். அதனால் அவர் மனவருத்தம் என்னன்றது எனக்கு தெரியல. பட் நான் உங்களை ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் ராஜ்சிங் சார். நன்றி. அனைவருக்கும் வணக்கம்.
அண்ட் மேடையில் அமர்ந்துக்கிருக்கும் எல்லாருக்குமே வணக்கம். அண்ட் மீடியா பீப்புள் அவங்களுக்கும் வணக்கம். ஸோ P2 அது நீங்கள் சாங் பார்த்துருப்பீங்க. ஸோ எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லா சாங்குமே நல்லா இருந்துச்சு பார்க்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எடுத்திருக்காங்க கேமராமேன் சார் அண்ட் டைரக்டர் சார், ப்ரொடியூசர் சார். தேங்க்யூ ஸோ மச் இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு. அண்ட் மாஸ்டர் ஜானி மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். பியூட்டிஃபுல்லாக கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க ஜானி மாஸ்டர். எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. பஞ்சாபி பலகாரம் நைஸ், நல்லா இருந்துச்சு. நிறைய வாட்டி அந்த லிங்க் எனக்கு ஷேர் பண்ணும்போது நிறைய வாட்டி நான் கேட்டுகிட்டே இருந்தேன், ரொம்ப சூப்பராக இருக்குல்ல, நல்லா பண்ணியிருக்கோம்ல அப்படின்ட்டு. ஸோ பாலா என்னை இன்வைட் பண்ண, ஸோ தேங்க்யூ ஸோ மச் பாலா சாருக்கு, PRO. அண்ட் தேவா சார், உங்கள் கூட நான் 2வது சாங் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குது சார். வா வரலாம் வா சாங் நீங்கள் பண்ணியிருந்தீங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஸ்னேகன் சார், தேங்க்யூ. லிரிக்ஸ்லாம் சூப்பராக இருக்குது சார். எஸ், தேங்க்யூ. சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. கிரேட் செலிபிரிட்டிஸ் அண்ட் பர்சனாலிட்டிஸ் இவங்களோட நான் இங்கே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி P2 படத்தோட ஆடியோ லான்ச் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு என் ப்ரொடியூசருக்கு தேங்க் பண்ணோம், டைரக்டருக்கு தேங்க் பண்ணோம், அண்ட் கண்டிப்பாக நம்ம கேமராமேன் சார் தேங்க் பண்ணோம். ஏன்னா அவர் இல்லாமல் கண்டிப்பாக நான் அந்த சாங்கில் பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா அவர் தான் கூப்பிட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த அந்த சாங். சார் தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். அண்ட் தேவஸோட மியூசிக் அண்ட் ஸ்னேகன்ஸோட லிரிக்கில் நான் சாங் பண்ணுறது நினைக்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது சார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு வாய்ப்பு வச்சதுக்கு. அண்ட் என்னால் இந்த சாங்க்கு எவ்வளோ அவுட்புட் கொடுக்கணுமோ கொடுத்துருக்கேன். அண்ட் ஸ்மிதா சொல்ல வேண்டியதான், சூப்பராக ஒரு 4-5 படம் பண்ணியிருக்காங்க, கூட சோலோ தான் ஆடிருக்காங்க. இந்த சாங்லேயும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ நான் டெக்னீஷியன்ஸ் தேங்க் பண்ணோம். ஆர்டிஸ்ட்லாம் ராஜ்மன் சார் சூப்பராக பேசினார், அவர் கஷ்டத்தை சொன்னார். அவர் மட்டும் நிறைய பேர் கஷ்டத்தை சொல்லியிருக்காரு. அண்ட் எல்லாருமே இங்கே ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியனும் சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் தமிழில் ஒரு ஹாரர் படம் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த படம் ஒரு பெரிய படமாக அமையும். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை தியேட்டரில் பாருங்கள். இந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய படம் அவங்க எடுக்கணும். ஸோ ஐ விஷ் த என்டையர் டீம் ஆல் த பெஸ்ட். நான் இப்போ வரைக்கும் கன்னடா தெலுங்கில் ஒரு 8-9 மூவிஸ் பண்ணியிருக்கேன். தமிழில் இதனோட ஃபர்ஸ்ட் மூவி. இந்த ஒரு ட்ரெய்லர் லான்ச், அப்படியே சாங்ஸ் ஆடியோ லான்ச், இந்த ஒரு ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கா எல்லா கெஸ்ட்டுக்கும் வணக்கம். அப்படியே ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். என்னோட கேரக்டர் பற்றி சொல்லணும்னா, இந்த ஒரு ஹோல் மூவிக்கு ஒரு கனெக்ட் ஆகிற ஒரு கேரக்டர் தான். இந்த மூவிக்கு சப்போர்ட் பண்ண எல்லா கோ ஆர்டிஸ்ட், எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன். அப்படியே என்னோட பெரிய ஒரு சான்ஸ் என்னென்னா, என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் மூவிக்கு தேவ சார் மியூசிக் வந்து பண்ணியிருக்காரு. இதுதான் ரொம்ப தேங்க்ஸ் சார். எல்லா ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த ஒரு மூவி சக்ஸஸ் ஆகணும். அது எல்லாமே உங்களை ஹேண்டில் இருக்குது. ஏன்னா ஒரு மூவிக்கு வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டு, டெக்னீஷியன்ஸ் அந்த மாதிரி ஒரு 20-25 மெம்பர்ஸ் இருப்பார். ஆனால் அவரோட ஃபேமிலி எல்லாம் ஒரு கவுண்ட் பண்ணால் நியர்லி ஒரு 250-300 மெம்பர்ஸ் ஆவார். ஸோ இப்படி நிறைய மூவிஸ் வரணும். ஸோ எல்லாருக்கும் இது ஒரு இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்கணும். என்னோட ப்ரொடியூசர் ராமலிங்கம் சார், இவர் வந்து மறுபடியும் நிறைய மூவிஸ் பண்ணணும்னு நான் ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு எல்லாரும் உங்களோட சப்போர்ட் வேணும். ஸோ இந்த ஒரு சான்ஸ் எனக்கு கொடுத்துருக்காங்க டைரக்டர் சிவம் சார், உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன் சார். அப்படியே இந்த ஒரு சான்ஸ்க்காக எனக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாரோ அவருக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன். வெற்றி சார், இந்த ஒரு மூவி எல்லா ஃப்ரேம் ஒரு ரிச் அந்த ஒரு இதில் இருக்குன்னா அதுக்கு வந்து வெற்றி சார் தான் கேமரா ஒர்க் தான், அதுதான் மெயின் ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்கிறேன். அப்படியே விஎஃப்எக்ஸ் டீம் எல்லாரும்
அப்படியே ஹோல் டீம், இந்த ஒரு மூவி ஜெயிக்கிறதுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்றாரு. அப்படியே உங்களோட சப்போர்ட் கூட வேணும். இந்த மூவி வந்து 9th ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாரும் வந்து பாருங்க. அப்படியே எல்லாரும் எந்தெந்த இடத்துல ரிலீஸ் ஆக போறதோ எல்லா இடத்துல வந்து பார்க்குற சொல்லுங்க. ஸோ எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்றேன். தேங்க்யூ ஸோ மச். P2 Person 2 அப்படிங்கிற இந்த படத்தினுடைய ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிற பத்திரிகை துறையை சேர்ந்த அனைத்து நண்பர்களையும் வரவேற்கிறேன். மேடையில் இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். என்னுடைய படத்திற்கு மிகப்பெரிய இசையை கொடுத்து இன்னைக்கு காலையில் கூட சார் தேவா சார் பூக்காரா சாங்கை பற்றி தனியாக ஒரு ஆர்டிக்கல் பண்ணிட்டு இருந்தாங்க, அஜித் 32ன்னு சொல்லி போட்டு. ஸோ தேங்க்யூ சார். நிறைய முறை சொல்லியிருக்கிறேன். அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கப்போ அவரோட 6 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். டைரக்டர் அவர் படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவருடைய மியூசிக்கில் இந்த படம் வந்து மினிமம் கேரண்டி எப்பயுமே இருக்கும் ஒட்ட போனால். ஆனால் ரொம்ப நல்லாவே இருக்குது. மெலடி சாங்கு நெல்லை சரணடைஞ்சன் சாங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த ஸ்பிரிச்சுவல் அல்லா சாங் கூட ஒரு நாகூர் அனிபா பாடின மாதிரி ஒரு பயங்கர வைப்ரேட்டிவாக இருந்தது. ஸோ குட் பிக்சரைசேஷன் நல்லா இருந்தது. சிவம் சார், டைரக்டர் சிவம் சார், ப்ரொடியூசர் ராமலிங்கம் சார், அண்ட் ஹீரோ ஹீரோயின் மறுபடியும் நம்ம ஸ்னேகன் சார், எல்லாருமே பெரிய டீம் வந்து உள்ள இருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ப்ராமிசிங்கான ஒரு ஜானர், பேய் அப்படின்ற ஒரு ஜானரை கையில் எடுத்துருக்குறாங்க. நிச்சயமாக ஒரு மினிமம் கேரண்டியோட அந்த படம் குறைந்தபட்சம் இல்லாமல் நல்ல வெற்றியும் தோடும் அப்படின்ற நம்பிக்கையோட. ராதிகா, உங்களை விட்டுனா உங்களுடைய கோரியோகிராஃப், ஜானி மாஸ்டர் கோரியோகிராஃப், அப்புறம் கேமராமேன் சார், யாரையா விட்டுருந்தா எக்ஸ்கியூஸ் பண்ணணும். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நன்றி. இந்த விழா எடுத்தோடனே 4th கியர் 6th கியர்னு போயிட்டே இருக்கு. அதனால நம்ம படத்தை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். முதல்ல இந்த படம் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கிறதுக்கு நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ராமலிங்கம் சாருக்கு தான் நாங்கள் நன்றி சொல்லணும். காரணம் வந்து சிவம் சாருடைய போராட்டம் மிகப்பெரிய போராட்டம். கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு ஏறத்தாழ ஒரு 6-7 வருடங்களாக தெரியும்னு நினைக்கிறேன். இடையில வந்து ஆக்சிடெண்ட் ஆகி கால் வந்து பிரேக் ஆகி வீட்டில் கட்டு போட்டு தொட்டில் கட்டி படுத்திருப்பார். அப்போ கூட அந்த வீடியோ, ஒரு செல்ஃபி வீடியோ எடுத்து அனுப்புவார். எப்படியா படம் பண்ணி என்ன சார்பார். அவர் எந்திரிச்சு நடக்கவே முடியாத ஒரு சூழலில் கூட அவ்வளோ தவிப்பில் அவருடைய தேடுதல்ங்கிறது மிகப்பெரிய தேடுதல். அதுக்கு வந்து ஒரு பெரிய பக்கபலமாக இருந்தது கேமராமேன் வெற்றி சார். அதில் வந்து மறுக்கவே முடியாது. நான் இருவரும் வந்து அந்த அளவுக்கு போராடி இருக்காங்க. அவங்களுடைய போராட்டத்துக்கு ஒரு களம் அமைத்து கொடுத்த தயாரிப்பாளர் ராமலிங்கம் சாருக்கு தான் இந்த நேரத்தில் வந்து டீம் சார்பாக மீண்டும் ஒரு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ இதில் இந்த படத்தில் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமே எல்லாமே நட்புகள். இங்கே வேலை பார்த்த எல்லாருமே இங்கே ஆரம்பித்தாங்க பார்த்தீங்கன்னா எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களும் நடிகர்களும் எல்லாமே நட்புகள். இதில் ரொம்ப நாள் கழித்து என்னுடைய தோழி வந்து அஸ்மியாவை பார்க்குறேன். இப்போ என்னன்னா கேட்டிங்கன்னா, அவங்க ஃபஸ்ட்டு ஒரு படத்தில் கூட வாய்ப்பு கிடைக்காத போது அவங்க பண்ண போராட்டங்கிறது அவங்கள திசை மாற்றி விட்டுருச்சோன்னு எனக்கு நிறைய வருத்தமெல்லாம் உண்டு. ஏன்னா அற்புதமான ஒரு பர்ஃபார்மர். ஆனால் வந்து அவங்கள வந்து ஒரு கிளாமர் டான்ஸாக வந்து இந்த சினிமா பார்க்கும்போது அவங்களுக்கான களம் அமையுங்கிற நம்பிக்கை எனக்கும் இருக்குது. அவங்க வந்து இன்னைக்கு ஒரு நட்பா எப்பயோ வந்து தேடுதல் காலத்தில் இருந்தாலும் இன்னைக்கு வந்து நட்பா என்னுடைய பாட்டுக்கு அவங்களுடைய நடனத்துக்கு என்னுடைய பாட்டும் அமைந்திருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிச்சயமா தேடுதலை மட்டும் விடவே விடாதீங்க. ஏன்னா ஓடும் வரைக்கும் வெற்றி நிச்சயம், தேடும் வரைக்கும் வாழ்க்கை நிச்சயம்ங்கிறது இயற்கையுடைய கூற்று. அந்த தேடுதலையும் ஓடுதல் நிறுத்திட்டோம்னா அங்கே ஸ்டாப் ஆகிடும். தேடுதல் இயங்கி கொண்டு இருப்பது மட்டுமே நம்மளுடைய கடமை. அப்படி இருக்கும்போது அவங்களுடைய உழைப்புக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அதுக்கு ஒன்றுமே வாழ்த்து சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் என்னன்னா, தேவானந்த் சார் கூட நான் வந்து கொஞ்சம் இடைவெளிக்கு பிறகு மறுபடியும் சேர்ந்து பாடல் பண்ணது. காரணம், சமீபத்தில் ஒரு 10 வருட காலமாக எனக்கு ஒரு மிகப்பெரிய ஏக்கம் உண்டு. ஒரு கம்போஸ் பண்ணும்போது ஒரு பாடலாசிரியரும் இயக்குனரும் ஒன்றா உட்காந்து கம்போஸ் பண்ணுற அந்த கலாச்சாரம் போயிடுச்சுங்கிற வருத்தம் எங்களுக்கு இருக்கும். முன்னமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கம்போசிங்னா இசையமைப்பாளர் இருப்பார், 4 பேர் வாத்திய கருவிகளோட உட்காந்துருப்பாங்க, ஒரு தயாரிப்பாளர் இருப்பார், இயக்குனர் ஒரு அசிஸ்டண்ட், அப்புறம் பாடலாசிரியர். இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு குறைந்தபட்சம் 10லேருந்து 15 பேர் அந்த கம்போசிங்கில் இருப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கலகலன்னு திருவிழா மாதிரி ஒரு கம்போசிங் நடக்கும். ஒரு பாட்டு டியூன் பண்ணும்போதை எழுதுறது, சரியில்லைன்னு மாத்துறது, ஒரு வரி வந்துருச்சுட்டா எல்லாரும் பாராட்டுறது, அந்த சந்தோஷமாக உருவாக்கின பாடல்களுடைய ஆயுள் இன்னைக்கு மிகப்பெரிய அழுத்தமாக இன்னைக்கு எவர்கிரீனாக இருக்கிறதுக்கு காரணமே அந்த இடத்துல படைப்பாளிகள் எல்லாம் சேர்ந்து படைத்த படைப்பு. ஆனால் 10 வருட காலமாக வெறும் டியூன் மட்டும்தான் வாட்ஸ்அப்பில் வந்துகிட்டு இருக்கு.
வரிகள் மட்டும்தான் வாட்ஸ்அப்பில் போயிட்டு இருக்கு. எங்கேயோ பாடுறாங்க, எங்கேயோ மிக்ஸ் பண்ணுறாங்க, எங்கேயோ வந்து கடைசி ஃபைனல் வரும்பொழுது அந்த வீடியோ பண்ணுவாங்க. லிரிக்கல் வீடியோன்னு வரும்பொழுது தான் நம்ம பாட்டு உசுரோட இருக்கா, கை இருக்கா, கால் இருக்கா, நகம் இருக்கான்னு அப்போ தான் நம்ம பார்ப்போம் எது எடுப்பாங்க எது எடுக்க மாட்டாங்கன்னு. அதுலேருந்து மாறி நீண்ட நாட்களுக்கு பிறகு அண்ணன் தேவா அவர்களுடைய வேலை பார்த்தது எனக்கு இன்னும் மலர் நினைவுகளாக இருக்கிறது. காரணம், மனுநதிங்கிற படத்துல தான் அவரோட முதல்ல ஒரு ரோஜா தோட்டம் பூத்து குலுங்குதுன்னு நாங்கள் 2 பேரும் ஃபர்ஸ்ட் அவருக்கு எழுதின முதல் பாட்டு அது. அன்னைக்கு தேவா அண்ணன் என்னை எப்படி கூப்பிட்டாரோ, அன்னைக்கு தேவா அண்ணன் எப்படி பாசமா இருந்தாரோ, அந்த பாசம் இன்னைக்கும் அப்படி இருக்கு. ஏன்னா நிறமாறாத பாசத்துக்கு சொந்தக்காரர் தான் அண்ணன் இருக்காங்க. எனவே இந்த கல்ச்சர் நல்லா இருக்கு. இன்னொரு நன்றி சொல்லணும் சிவம் சாருக்கு. இப்ப எல்லாம் 2 பாட்டு வச்சு அதில் ஒரு பல்லவி ஒரு சரணத்தோட முடிக்கிற கலாச்சாரத்தில் இருக்கும்போது 3 பாட்டு வச்சு அதுக்கு 2 சரணம் வச்சிங்களா, அதுக்கு நன்றி சொல்ல வேண்டியிருக்கிறது. ஆனால் எழுதுறதுக்கு படைப்பாளிகள் நிறைய இருக்காங்க, களமம் கிடைக்க மாட்டேது யாருக்குமே. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நண்பர்கள் பாடல் ரொம்ப நல்லா இருக்கு, ஆனால் இப்போ வர அந்த ட்ரெண்டிங்க்கு சரியாக மாசாருனாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு புரியாத எதையும் படைப்பாக கருதுவது இல்லைன்னா இந்த பாடல்கள் புரிகிறது, அது படைப்பு. இந்த படத்துக்கு இது தேவை, இதை கொடுத்துருக்குறாங்க. அதனால வேண்டி எது புதுசு எது பழசு எது ட்ரெண்டிங்கிறதெல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. மக்களுக்கு போய் சேருவது மட்டும்தான் படைப்பு. அது போய் சேரலனா அது படைப்பாகவே இருக்க முடியாது அப்படிங்கிறது என்னுடைய கூற்று. அந்த வகையில் ஒரு நல்ல படத்துல, நல்ல கதை அம்சத்தோட இருக்கிற ஒரு படத்துல நல்ல ஒரு நிறைவான ஒரு பணியை நான் செஞ்சிருக்கிறேங்கிற ஒரு பெரிய திருப்தி இருக்கு. எனவே இந்த மாதிரி தயாரிப்பாளர்கள் ஜெயிக்கணும். காரணம், இப்ப பெரிய படங்களால வர பிரச்சனை தான் இன்னைக்கு ஸ்ட்ரைக்கு சொல்றோம். ஒரு பக்கம் வந்து சம்பள பிரச்சனை, ஒரு பக்கம் வந்து பிரஸ்டீஜ் இஷ்யூ. ஏன்னா இந்த ஒட்டுமொத்த எப்பயுமே வந்து சமூகத்துல உள்ள பிரச்சனைகளுக்கான முடிச்சுகளை அவிழ்ப்பது மட்டும் கலைகளுடைய பணியாக இருந்துச்சு. நிறைய முடிச்சுகள் இருக்கும், ஜாதியால விழுந்திருக்கும், மதத்தால விழுந்திருக்கும், ஏற்றத்தால் விழுந்திருக்கும், ஏழ்மையால விழுந்திருக்கும். இப்படி பல்வேறு முடிச்சுகளை அவிழ்த்து சரி செய்வது மட்டும்தான் கலையின் பணியாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு அந்த கலையிலேயே ஏகப்பட்ட முடிச்சு விழுந்தது தெரிஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி சின்ன ப்ரொடியூசர்கள் கூட உள்ள வர பயப்படுவாங்க. எனவே நம்மளுடைய பிரச்சனைகளை நாமே சரி செய்து அடுத்த தலைமுறைக்கு கலைகளை கடத்த வேண்டும். அப்படி கடத்த வேண்டும் என்றால் சிறிய படங்கள் நிறைய வர வேண்டும். ஏனென்றால் ஒரு பெரிய படம் என்பது 3 வருடத்துக்கு ஒருக்கா தான் வருது. ஒரு சின்ன படம்ங்கிறது தான் ஒரு வருஷத்துக்கு 10 படமாவது வரும். ஒரு 500 குடும்பம் ஒரு படத்துல பொழைக்குதுன்னா 10 குடும்பத்துல எத்தனை குடும்பம் பொழைக்கும் நீங்களே பார்த்துக்கோங்க. இது வெறும் கலையாக மட்டுமில்லாமல் வாழ்வாதாரமாகவும் கலாச்சாரத்தின் பரிணாமமாகவும் தொடர்ந்து தமிழ் மண்ணில் ஒழித்துக் கொண்டிருக்கும் கலைக்காக சில விஷயங்களை கடந்து போவது நல்லது. காரணம், சினிமாவில் சண்டை போடுவர்கள் எல்லாம் சினிமாவை நேசிப்பவர்கள். நான் ஒருத்தனை வேணும்னு சொன்னாதான் சண்டை போடணும், வேண்டான்னு சொன்னா செல்ல ஆஃப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். நீ வேண்டான்னு முடிவு பண்ணிட்ட, நான் பேசவே தேவையில்லை. எதுக்கு வாதம், எதுக்கு விவாதம்? தூக்கி எறிஞ்சிட்டு போக வேண்டியதானே. எப்போதுமே ஒரு தட்ட கோபம் இருக்கு, ஒரு சண்டை இருக்கு, ஒரு வாதம் இருக்குன்னா எனக்கு நீ வேணும், உன்னை விட்டு நான் போக மாட்டேங்கிறதான். அது கலையா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், நட்பா இருக்கட்டும், சண்டை வர இடத்தில் பிடிமானம் அதிகம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு கடந்து போக ஆசைப்படுவோம். நன்றி, வணக்கம்.